பெந்தெகோஸ்தின் பேரொளி. பெந்தெகோஸ்தே சபையின் மாத இதழ். இம்மாத இதழை வாசித்து இயேசுவை போல் மாற வாஞ்சியுங்கள். பக்கம் 13. நீரே என் துணை. மாலை மயங்கி இருள் சூழும் நேரம். கர்த்தரிடத்தில் மிகுந்த பயபக்தியுள்ளவளாயிருந்த டயானா என்னும் பெயருள்ள ஒரு இளம் பெண் தன் அலுவலை முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தாள். அவள் வசித்து வந்த கிராமத்துக்கு செல்லும் வழி மனித நடமாட்டமற்ற ஒரு பாதையாக இருந்தது. அவள் தன் வழக்கத்தின்படியே அதனை கடந்து தன் வீட்டிற்கு செல்லும் குறுகலானதொரு வழியில் நடக்கலானாள். அவள் பாதி தூரம் நடந்த பின் அந்த இருண்ட பாதையின் இறுதியில் முரடன் ஒருவன் நின்று கொண்டிருந்ததைக் கண்டு ஒரு கணம் திகைத்து போனாள். ஆகிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையுள்ளவளாயிருந்த அவள் அந்த இடத்தில் நின்று தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படி அவரிடம் மன்றாடினாள். உடன்தானே அவள் தன்னுடைய உள்ளத்தில் ஆழ்ந்த சமாதானமும் அமைதியும் உண்டானதை உணர்ந்தாள். யாரோ ஒருவர் தன்னோடு கூடவே நடந்து வந்து கொண்டிருப்பது போன்றதொரு உணர்வு அவளுக்கு உண்டாயிற்று. ஆகவே அவள், கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? சங்கீதம் 27:1 என்று கர்த்தரை பாடி துதித்துக் கொண்டே அந்த குறுகிய வழியின் இறுதி வரை யாதொரு பயமும் இன்றி நடந்து சென்று அங்கு நின்று கொண்டிருந்த அம்மனிதனையும் கடந்து பத்திரமாக தன் வீட்டை சென்றடைந்தாள். மறுநாள் செய்தித்தாளில் டயானா கண்ட செய்தி அவளை அதிர்ச்சிக்குள்ளாக்கிற்று. அவள் அந்த குறுகிய வழியை கடந்து சென்ற 20 நிமிடங்களுக்கு பின்னர் அதே இடத்தில் நடந்து வந்து கொண்டிருந்த ஒரு இளம் பெண்ணை காணவில்லை என்பதே அச்செய்தி. அப்போது சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம், கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். நீதிமொழிகள் 3:25-26 என்ற திருவசனங்கள் அவளுடைய நினைவில் வந்தன. தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் தன்னை தப்புவித்த கர்த்தருக்கு அவள் கண்ணீருடன் நன்றி செலுத்தினாள். முந்தின நாள் அங்கு நின்று கொண்டிருந்த மனிதனை இனங்கண்டு கொள்ளக்கூடியவளாயிருந்த அவள் கடத்தி செல்லப்பட்டிருந்த பெண் காப்பாற்றப்படும்படியாக அவனுடைய அடையாளத்தை காவல்துறையினருக்கு கூற விரும்பி அவர்களை அணுகினாள். அவள் அவர்களிடம் முந்தின நாள் இச்சம்பவம் நடப்பதற்கு சற்று முன் தான் அக்குறுகிய வழியில் நடந்து வந்ததையும் அங்கு முரடன் ஒருவன் நின்று கொண்டிருந்ததையும் கர்த்தர் தன்னை பாதுகாப்புடன் வீடு சேர்த்ததையும் பற்றி விவரித்து கூறினாள். அவர்கள் தங்கள் கைவசம் இருந்த கொடுங்குற்றம் புரிந்தவர்களான பலருடைய புகைப்படங்களை அவளுக்கு காண்பிக்கவே அவள் அவற்றின் மத்தியில் இருந்த அக்குறிப்பிட்ட நபரின் புகைப்படத்தை அவர்களுக்கு சுட்டி காண்பித்தாள். காவல்துறையினர் அந்த நபரை கண்டுபிடித்து அவனை விசாரணை செய்தனர். அவன் தன் செயலை ஒத்துக்கொண்டதுடன் கடத்தி செல்லப்பட்டிருந்த பெண்ணும் காப்பாற்றப்பட்டாள். காவல் அதிகாரி டயானாவின் துணிவை பாராட்டி அவளுக்கு தாங்கள் செய்யத்தக்க உதவி ஏதேனும் உண்டா என அவளிடம் வினவினார். அவள் இச்சம்பவத்திற்கு சற்று முன் அதே வழியில் நடந்து வந்த மற்றொரு இளம் பெண்ணுக்கு அவன் ஏன் எந்த தீமையும் செய்ய முற்படவில்லை என்று அவனிடம் கேட்டறிந்து அதை தனக்கு கூற முடியுமா என்று அவரிடம் கேட்டுக்கொண்டாள். காவல் அதிகாரி அவனை வினவிய போது அவ்வழியில் அவள் தனிமையாக வரவில்லை. அவளுடைய வலது புறத்திலும் இடது புறத்திலும் மிக உயரமான 2 மனிதர்கள் கம்பீர தோற்றத்துடன் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் என்பதே அவன் அளித்த பதிலாய் இருந்தது. ஆம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சங்கீதம் 34:7. கர்த்தரை நேசித்து அவரை பின்பற்றிக் கொண்டிருக்கும் தேவ பிள்ளையே, நீ கடந்து செல்லும் உன் வாழ்க்கை பயணத்தில் நீ தனிமையாக நடந்து செல்லவில்லை. உன்னை காக்கும்படிக்குத்தான் உன்னுடனே இருக்கிறேன் என்றுரைத்தவர் உன் வலது கரத்தை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எரேமியா 1:8, ஏசாயா 41:13 என்று கூறி உன்னை திடப்படுத்துகிறார். இப்புத்தாண்டிலும் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். சங்கீதம் 40:17 என்ற அறிக்கையுடன் அவர் காண்பிக்கும் வழியில் நீ திடனுடன் முன் செல்லுவாயாக. தந்தையை போ